அப்பா உடம்பெல்லாம் ஒரே வலி வலிக்குது. யோ அப்படிலாம் வெட்டி முடிச்சேன் உடம்பு வலிக்கிறதுக்கு. என்ன வெட்டி முடிச்சேவா? 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் 30 உடம்பு தண்ணி போட்டுருக்கிறேன். வாசலை கூட்டியிருக்கிறேன், கொல்லப்போதை கூட்டியிருக்கிறேன், ஜாமஞ்சட்டை வளர்த்திருக்கிறேன். அப்புறம் என்ன, அப்புறம் உடம்பு வலிக்காம என்ன பண்ணும்? யோ இதெல்லாம் ஒரு வேலையா? உனக்கு துணி துவைக்கிற வேலை இருக்கு, சாப்பாடு செய்யற வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன செய்யறா, எனக்கு இப்ப டீ போட்டு கொண்டு வர. டீ போட்டு கொண்டு வந்துட்டு கொண்டு வா சீக்கிரம். டீ வேணும் எனக்கு சீக்கிரம். உடம்பு வலிக்கதான் கை காலுக்கு சரியான சோம்பேறியால இருக்க. சரி கை கால் அமுக்குடியா மொதல். யோ என்ன உன்னை வந்து கை கால் அமுக்கிட்ட சொன்னா நீ என்னன்னா எப்படியே சொகுசா தூங்க சொல்லுது. அசதியா இருக்கு. என்ன அசதியே? ஓ ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் போய் சோறாக்கி குழம்பு வச்சிருக்க. நான் என்ன பண்ண போறேன், படுத்து தூங்க போறேன். என்னை எழுப்பி சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீயும் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவைக்கிற வேலை இருக்கு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஷாப்பிங் போற வேலை இருக்கியா, அதையும் நீ பார்க்கணும். சரியா? அதை விட்டுட்டு நீ என்னடானா தூங்குறாரு. நான் கிளம்புறேன், நான் போய் தூங்குறேன். ஒரு கடலை மிட்டாய்க்காக வந்து வீட்டு விட்டு வெளில வந்தவளை வந்து நான் அடைக்கலம் கொடுத்தேன். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னன்னா துணியை துவங்குற, அதை செய்யுங்கிறா, இதை செய்யுங்கிற, காலை அமுக்கி விடு, கையை அமுக்கி விடுங்கிற. மக்களே, இந்த மாதிரி வீட்டுக்கு வர பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் பட்ட பாடு என்ன வரை போதும். புரியுதா? ஆமாம்.